திசை மாறும் வாழ்க்கையே. அப்படியே வெயி, இங்கேயே வைக்கிறதாங்கக்கா? ஆமா ஆமா, போது 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 வெயி இருக்கு. அக்கா ஏக்கா இப்படியே வைக்க சொல்லிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் தள்ளி வச்சாதானக்கா இன்னொரு படல் எடுத்துட்டு வந்து வைக்க முடியும். ஆமாக்கா, இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், அப்பதானே இன்னொரு படல் வைக்கிற கரெக்டா இருக்கு இடமெல்லாம். போது இங்கேயே வச்சு போட்டு இன்னொன்று எடுத்துட்டு வந்து வைக்கலாம். பார்க்கலாம், அண்ணனும் சத்தம் போடலாம். அவர் வந்து கட்டுட்டு நம்மளாலையெல்லாம் கட்ட முடியாது. இதை தூக்கிட்டு வரக்குள்ளேயே எனக்கு மூச்சு அடைக்குது. ஆமாக்கா, அதுவும் சரித்தேன். சரி சரி நடங்க, நம்ம இன்னொன்று தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் அண்ணனை சத்தம் போடலாம். ஆமாம் மீனாட்சி அக்கா, இதுக்கே பாதி நேரம் போயிட மாட்டேக்குது. அக்கா இன்னைக்கே நம்ம எப்படிக்கா ஆரம்பிக்கிறது? பார்க்கலாம் இருக்கு, முதல்ல எல்லா செட்டப்பையும் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி அண்ணாட்டி, வாங்க போய் இன்னொன்று தூக்கிட்டு வரலாம். என்னடா அது, மீனாட்சி சொன்ன மாதிரியே மெசு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாளா? அட நம்ம பின்னி வச்சிருந்த தடுக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறா. இந்த தடுக்க வச்சு மறைச்சு தெங்குதான் சாப்பாடு செஞ்சு எப்படி சனங்களுக்கெல்லாம் போடுவா, என்ன பண்ணுவா, எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த பக்கம் இடம் கிடக்குது, இங்க நகர்த்தி வச்சிருக்க வேண்டியதுதானோ. அங்க 2-3 வடல்தான் நம்ம விண்ணி வச்சு போட்டு வந்தோம், அதைத்தான் தூக்கிட்டு வருவாளாட்டு தெரியுது. என்ன பண்றதா ஐடியா இவளுக்கு? மேலே கூரை மேயறதுக்கு குச்சி ஓடு தென்னோலையெல்லாம் வேணு, என்ன பண்றவோ இப்படி கொண்டு வந்து படலை வச்சு போட்டு போயிருக்கிறான். அக்கா இங்க பாருங்க, அண்ணனே நிக்கிறாரு. வெய்யுங்கக்கா, வெய்யுங்க வெய்யுங்க, அப்படியே வெய்யுங்க. என்ன ருக்கு மீனாட்சி அம்சா, போற போக்க பார்த்தா இன்னைக்கே மிஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கே தோக்க விழா பண்ணிடுவீங்களாட்டு தெரியுது. ஆமாண்ணே, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நீங்க டக்கு டக்குன்னு இது எல்லாத்தையும் கட்டி எங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எங்க வேலையை பார்க்கறக்கு ஆரம்பிச்சிருவோம். என்னண்ணே, ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? ஆமாண்ணே, நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் பாட்டுக்கு போய் படலெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டோம். எங்களுக்கு எப்படியாவது இதெல்லாம் கட்டி மேலையெல்லாம் கூரை போட்டு கொடுத்துருங்கண்ணா. ஆமாம் மாமா, நம்ம விண்ணி போட்டு வந்த படல் சும்மா தானே கடந்தது. கவுண்டரையாம் எடுத்துக்க சொல்லிட்டு அன்னைக்கே சொன்னார், அதனால தான் நாங்கள் போய் தூக்கிட்டு வந்துட்டோம். மாமா இதை வச்சு எப்படியோ எங்களுக்கு கொஞ்சம் மேலே குச்சிங்கோலையும் வச்சு அப்படியே கொஞ்சம் ஏதோ தென்னோலை போட்டு மேய்ஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே நாங்கள் ஓட்டிக்குவோம். என்ன மீனாட்சி சொல்ற நீயே? நான் ஏதோ நீ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றியாக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிற. ஆமா, இப்படி தென்னோலை வச்சு மேய்ஞ்சு இப்படி குடிசையாட்டு போட்டு அதுல எங்க சோறாக்கி நீங்க எப்படி பந்தி விளம்புவீங்கோ, எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா இங்கெல்லாம் நாங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல, இது சும்மா சனங்க வந்தாங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு போகிறது கலவாத்தே மாமா. மற்றபடி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஆக்கிக்குவோம். நீங்கள் சும்மா இங்கே உட்காந்து எல்லாம் பந்தி விளம்புற அளவுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா போது. ஆடடே சரி சரி, அத்தேன பார்த்த இத உங்க ஐடியாவா? சரி சரி அண்ணாட்டி, அப்பன்னா சரி, நல்லுங்க தள்ளுங்கோ. 4 வடலை வச்சு மறைச்சு மேலே போட்டு தன்னோலை போட்டு மேஞ்ச கிடக்குது, தள்ளுங்க தள்ளுங்கோ. ஆமாம்மாம்மா, இங்கேயெல்லாம் வச்சு இந்த காற்றுல அதுவும் இந்த படல்ல எங்களை தீக்கி பிடிச்சிருச்சுன்னா இங்கேயெல்லாம் ஜோராக்க முடியாது. நாங்கள் வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கிறோம். சும்மா வர்றவைகளுக்கு குழு குழுன்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமல்ல மாமா, உட்காந்து சாப்பிட்டு போகுட்டு. ஆமாண்ணா, எதையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணினா தானே நம்ம ஹோட்டலை தேடி வருவாங்க. அண்ணா இது பார்க்கறக்கு தான் மெஸ்ஸு, ஆனால் சூப்பரான ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்குண்ணா. ஆமாண்ணா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமல்ல. சும்மா எப்போ பார்த்தாலும் கல்லையும் மண்ணையும் வச்சு பில்டிங்காக கட்டி வச்சுட்டு ஏசி போட்டுட்டு அது ஃபேனை போட்டுட்டு அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல இயற்கையான காற்று வாங்கிட்டு ₹1 சாப்பாடு சாப்பிட்டாலும் அப்படியே அமிர்தமாக போகுமல்லண்ணா. சரி சரி, என்னமோ கேட்கறக்கெல்லாம் நல்லாத்தே இருக்குது. எப்படியோ நல்லபடியா நடத்துனீங்கன்னா சரி. என்னமாமா இப்படி சொல்றீங்க? என்ன நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. சரி சரி நகருங்க, முதல்ல எல்லாத்தையும் வச்சு கட்டி கொடுங்க சித்த. பரவாயில்ல, படலெல்லாம் இன்னும் நல்லாத்தே இருக்குது. நானும் கூட எங்க கரையங்கரையும் தின்னு கிடக்குமோ இத்து கிடக்குமோன்னு நினைச்சேன். நல்லாத்தே இருக்குது. ஏன் மீனாட்சி, சரி அப்படியே கொஞ்சம் நகுத்துங்க, அந்த பக்கம் கொண்டு போய் வைக்கலாம். அதெல்லாம் நல்லாத்தான் மாமா இருக்குது. கூரை மேயிருக்குத குச்சி ஓடு எல்லாம் பார்க்கலாம் எப்படி கிடக்குதோ என்னமோ. போது வைங்கோ மாமா, நீங்க எப்படியோ 4 குச்சி வச்சு நட்டி எப்படியோ மேலே மேய்ஞ்சு விட்ருங்க. நாங்கள் போய் நான் இந்த 4 சேரும் 2 டேபிளும் கேட்டிருக்கிறேன். அந்த சாமியாங்கடையில் தான் கேட்டிருக்கிற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறோம்.
சரி மீனாட்சி போங்க, போய் பத்திரமா எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துடுவீங்களா? அவங்க இல்லாட்டி ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து இறக்கி விட சொல்லுங்க. போங்க. சரி மாமா, நாங்கள் வாக்குறோம், எடுத்துட்டு வந்துடுறோம். 2 அண்ணன் தானே தூக்கிட்டு வந்தா கிடக்குது பக்கத்தில் தானே. நாங்கள் வாக்குறோம், அதுக்கு 10-200 வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் ஆட்டாக்காரனுக்கு. நீங்கள் எப்படியோ ஒன்று எங்களுக்கு இன்னைக்கு மேய்ஞ்சு கொடுத்துருங்க, நாங்கள் போய் எடுத்துட்டு வந்துடுறோம். சரி புள்ள, நான் மேய்ஞ்சி வச்சிடுறேன், பார்த்து பத்திரமா போங்க. என்னடா அது போற போக்கு பார்த்தா இன்னைக்கே ஓட்டல் சோறு தானே மட்டும் தெரியுது. சரி சரி, நம்மனால எனத்துக்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம போய் 4 குச்சி எடுத்துட்டு வந்து எப்படியோ மேலே கூரை போட்டு மேய்ஞ்சு கொடுத்துர்லாம். டேய் மாணிக்கம், அங்க என்ன பண்ற? டேய் மாணிக்கம். ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. என்றா அங்க என்னடா பண்ணிட்டு இருந்த? தென்னை மரத்துக்கு ஒரு தென்னை மரத்துக்குனால தண்ணி காணோம், அதுக்குள்ளேயுமா அது கிணத்துல தண்ணி தீந்து போச்சு. அங்க என்னடா பண்ணிட்டு இருந்த? ஐயா தண்ணி வெடியாலேயே தீந்து போச்சுங்க ஐயா. தேக்கால தோப்புலதான் ஒரு 10 மரத்துக்கு பாஞ்சுதுங்க, அவ்வளவுதான் வந்ததுங்க ஐயா. என்றா சொல்ற? அப்புறம் இப்படி தண்ணி பாஞ்சு தேப்ப எல்லாம் மறந்து பாஞ்சு வர்றது. அப்ப முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஒரு போறக்கரையினாலும் போட்டு தொலைல. அது என்னதான் பண்றது? ஐயா இருக்க தண்ணி ரொம்ப கம்மியாயிட்டே வருதுங்க ஐயா. வாரத்துக்கு ஒரு தண்ணி தான் வருதுங்கோ. சரி சரி பார்க்கலாம். உன்னை 4 நாளைக்கு மழை பார்த்து போட்டு அதோ ஒரு வாரத்துக்கு புயல் மழை வருன்னு இருக்கிறாங்களே, மழை பார்த்து போட்டு அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணலாம். சரி நீ வண்டி எடு, நம்ம நவக்கிற வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். சரிங்க ஐயா, அதை இப்பவே எடுக்கணுங்க. வாங்க சிதம்பரம், வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? வாங்க சிதம்பரம். ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு சோழியா உங்களை பார்த்து போட்டு போலாமேன்ட்டு வந்தேனுங்க. வாங்க சிதம்பரம், வாங்க உள்ள வாங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? சின்னத்தாய் அம்மா என்ன பண்றாங்க? எல்லாம் இருக்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணுமுங்க, அதை பார்த்து பேசிட்டு போலாமான்ட்டு வந்தனுங்க. வாங்க சிதம்பரம், வாங்க உள்ள போய் உட்காந்து பேசல. வாங்க சிதம்பரம். சரிங்க அண்ணா. டேய் மாணிக்கம், நீ போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு, நாளைக்கு போய்க்கலாம் போ. சரிங்க ஐயா. மயிலாத்தா மயிலாத்தா மயிலாத்தா, வர சிதம்பரம் கவுண்டர் வந்திருக்கிறாரு, டீ ஒரு கிளாஸ் கொண்டா. உட்காருங்க சிதம்பரம். அப்புறங்க சின்னத்தாய்க்கு உடம்புக்கெல்லாம் பரவாயில்லைங்களா? அண்ணா வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? அண்ணி நல்லா இருக்கிறாங்களாங்கண்ணா? என்னமோ அப்படியே இருக்கிறாள்மா. என்னமோ வயசான காலத்துல நாளையும் பொழுதையும் கடந்துதேன்னு ஆகோன்னு. என்னங்கண்ணா பண்றது, வயசான காலத்துல பல பிரச்சனைகளை பார்க்க வேண்டியதேன்னு இருக்குது. நம்ம வாங்கின வரம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதே. ஆமாம்மா, ஆண்டவன் நம்மளுக்குன்னு என்னென்ன வடி இழந்திருக்கிறானோ எல்லாத்தையும் வாங்கித்தேன்னு ஆகோன்னு. எல்லாம் இருக்கிறது தாங்க சிதம்பரம், உனக்கு என்ன பண்ண முடியுங்கோ? அதெல்லாம் அப்படித்தானுங்க, நம்ம என்னத்தை பண்ணிக்க முடியுங்க? எல்லாம் ஆண்டவன் கொடுக்கறத வாங்கித்தேன்னு ஆகோன்னு. சொல்லுங்க சிதம்பரம், நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி எங்கிட்ட பேசிட்டு போலான்ட்டு தான் வந்திருக்கிறீங்க. அப்படித்தான் சொன்னீங்க, பார்த்தாலே தெரியுது. எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லுங்க சிதம்பரம். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒரே தயக்கமா இருக்குது. நீங்க தப்பா நினைக்கலீனா, என்னை விட வயசுல அனுபவத்துல எல்லாத்துலயும் பெரியவீக. நான் எதை பத்தி பேசுறதுக்கு வந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சிதம்பரம் சொல்றீங்க நீங்க? அடுத்து வீக மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன கடவுளுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு எத்தனையோ 1008 பிரச்சனை இருக்குது. இதுல எல்லாத்து மனசுலயுமே எல்லாத்து கவலையும் பங்கெடுத்துட்டு இருக்க முடியுங்களா? நீங்க என்ன விஷயமா பார்க்க வந்தீங்கன்னு கொஞ்சம் சட்டு புட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், என்னத்தை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கிறாருன்னு ஒன்றும் தெரியாது. என்னதே இருந்தாலும் வெற்று பக்கம் வீரா பக்கம் இவங்களுக்கு குறைச்சலே கிடையாது. ஆண்டவனே, அவர் என்ற மகனை பற்றி தான் பேசுறதுக்கு வந்திருக்கிறாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த மனுஷன் என்னத்தை பேசி அவர் மனசை நோகடிச்சு அனுப்ப போறாருன்னு தெரியலையே. நீதான் துணையா இருக்கோன்னு கடவுளே. இப்படி பட்டும் படாம பூடி கொடுக்காம பேசினா எப்படிங்கோ? ஒன்றும் இல்லை, என்ற வேத்தின் அந்தினியுமு உங்க மகன் சரவணனுமு. சிதம்பரம், இங்க பாருங்க சிதம்பரம், நீங்க அவனை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இப்படியே திரும்பி போயிருங்க. அவன் பேரை கூட காதால கேட்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு. என்கிட்ட வந்து அவனை பத்தி எதுவும் பேசாதீங்க. கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா நான் சொல்றத கேளுங்கோ. ஏதோ சின்னஞ்சிறுசுகோ தெரியாம தப்பு பண்ணிருச்சுகோ. பெரியவீக நம்ம பெத்தவீகங்கிற முறையிலினாலு மன்னிச்சு ஏத்துக்கலாம் இல்லைங்களா?
சிதம்பரம், திரும்ப திரும்ப அவனை பத்தி பேசி என் நேரத்தை வீணடிக்காதீங்க. பேசாம இங்கிருந்து போயிருங்க. என்னங்க, அதான் அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்றாரு இல்லைங்க, என்னதான் சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்க. இங்க வரும் மயிலாத்தா, நம்ம குடும்பத்தை பத்தி வெளியிருக்கிறவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு நல்லாவே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ அவன் செத்து போயிட்டான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். இனிமே அவனை பத்தி யாராவது என்கிட்ட பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னதே இருந்தாலும் பெத்த பையன் இல்லைன்னு ஆயிருமா, கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். இங்க பாருங்க சிதம்பரம், ஆரம்பத்திலேயே நீங்க இத பத்தி தான் பேசுறதுக்காக இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தா நான் உங்களை அப்படியே அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பேன். இவ்வளவு தூரம் உள்ள கூட்டிட்டு வந்து எதையோ என் காதுல கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு தானுங்க இந்த பிரச்சனையை இப்படியே கொண்டுட்டு போறது? தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்களேங்க. நீங்க பெத்த பையன் தானோ, ஒரு தடவை மன்னிச்சவனை ஏத்துக்க கூடாதா? ஏனுங்க இப்படி வீணா வைராக்கியத்துக்கு போயிடாடுறீங்க? சும்மா அவனுக்காக என் கண்ணு முன்னாடி நீல் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்த உன்னை ஜேத்தி துரத்திடுவேன். பேசாம இங்கிருந்து போயிருங்க எல்லாருமே. இந்த ஜென்மத்துல நான் அவனை ஏத்துக்கிறதா இல்லை. ஐயோ கடவுளே, நான் என்னதான் பண்ணிட்டேன்? அண்ணா, தயவு செஞ்சு நீங்கனால அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்கண்ணா. உங்க வீட்டுக்கு நாலு பிள்ளைகளை கூட்டிட்டு போங்கண்ணா. அவங்கள பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? தயவு செஞ்சு எங்களைய மன்னிச்சிருங்கண்ணா. அவன் இப்படி பண்ணுவான்னு நாங்க நினைக்கவே இல்லை. உங்க முகத்துல முழிக்கிறக்கு எங்களுக்கு தைரியமும் இல்லை. அதனாலதான் நாங்க வந்து உங்களை பார்க்கவும் இல்லை. சின்ன தாயண்ணிகிட்ட சொல்லிருங்கண்ணா. அம்மா மயிலாத்தா, அவர் ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல, உன் மனசுலயாவது அவங்க மேல கொஞ்சமாவது பாசம் இருக்குதே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அம்மாடி, அவங்க எங்க வீட்டுல தான் இருக்கிறாங்கோ, அவங்க நேத்துத்தே வந்தாங்கோ. அதனாலதான் உங்ககிட்ட பேசி ஏதோ நடந்து போச்சு. இனி நடக்கிறதாவது முறைப்படி நடத்தலாமேன்னு ஒரு ஆசையில வந்தேன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணா, என்னன்னா சொல்றீங்க? என் மகன் உங்க வீட்லயா இருக்கிறான்? அண்ணா, அவங்க எங்க இருந்தாலும் சரி என்ற ஆசீர்வாதம் அவைகளுக்கு இருக்கு. அண்ணா, அவைகளை நல்லபடியா பாத்துக்குங்கண்ணா. அவங்கிட்ட சொல்லுங்கண்ணா, நந்தினி கிட்ட சொல்லுங்கண்ணா. ஒரு வார்த்தை நம்ம கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்க கூடாதா? எப்படியோ சின்னஞ்சிறுசுக பண்ணக்கூடாததை பண்ணிருச்சுக்கோ. அண்ணா, அவைகளை நல்லபடியா பாத்துக்குங்கண்ணா. சரிம்மா, அவங்க எங்க வீட்டுலதான் இருக்கிறாங்கோ, அதை சொல்லி போட்டு போலான்ட்டு வந்தேன். ஆனா இவர் இந்த அளவுக்கு கோபமா இருப்பாருன்னு நான் நினைச்சே வாக்கல. எப்படியோ அவர்கிட்ட கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்துமா, நான் வரேன். அண்ணா, அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவர் இப்போதைக்கு மாறுவாருங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. எது எப்படியோ என்ற மகன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போது. அண்ணா, அவங்கள இங்கேயும் முட்டுறாதீங்கண்ணா. அதுகளுக்கு என்னன்னா தெரியே, ஏதோ சின்னஞ்சிறுசுக தப்பு பண்ணி போட்டுச்சுக்கோ. அதுகளை நல்ல முறைக்கு பார்த்துக்கங்கண்ணா. சரிம்மா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. அவர் கூட கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்துற வழியை பாரு. உனக்கும் ஒரு ஒட்டப்புள்ள இருக்குது, எல்லாத்தையும் யோசிச்சு நடத்துங்கோ. அண்ணா, எல்லாம் எது விதியோ அது விதிப்படி நடக்கு. எப்படியோ என்ற மகனை நல்ல முறைக்கு பார்த்துக்குங்கண்ணா. சரிம்மா, அவர் ரொம்ப நேரம் இங்க நின்று பேசினாலே அதுக்கும் பேசுவாரு. நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா. அம்மா தாயே, என்ற மகனும் மருமகளும் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கும்னு கடவுளே அதுகளுக்கு உனிமேலாட்ட நிம்மதியை கொடு. அடடே, பிள்ளைங்க சொன்ன மாதிரியே 4 வடலை வச்சு தடுக்க வச்சு மேய்ஞ்ச உடனே சின்ன கூரையூடு மாதிரியே ஆயிப்போச்சு. இதுலுக்கும் அந்த சோறு தின்ன சோகமே சோகந்த. பரவாயில்ல, நம்ம மீனாட்சி ஐடியம் நல்லாத்தே இருக்குது. ஏசியாவது இன்னொன்னாவது இந்த ஓலை குழுகுழுப்புல சோறு திங்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோன்னு. மாமா, நாங்க வர்றதுக்குள்ளேயும் தடுக்கெல்லாம் போட்டு மேய்ஞ்சு போட்டீங்க. மாமா, நான் சொன்ன மாதிரியே சூப்பரா இருக்குது பாத்தீங்களா? ஆமாண்ணா, பாத்தீங்களா? இப்பவே தடுக்கு ஓலை குழு குழுங்குது. அண்ணா, சூப்பரா இருக்குது பாத்தீங்களா?
அண்ணா பாத்தீங்களா எங்க மெஸ்ஸு வீடு மாதிரியே இருக்குது பாருங்க அண்ணா. கூரை வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணுமாக்கு. ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப அருமையா வந்திருக்குது. சரி சரி, டேபிள் சேர் எல்லாம் போட்டு இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்கோ. மாமா சரி சரி, நீங்க போய் உங்க வேலை பாருங்க, நாங்க எல்லாம் தீம் போட்டுக்கிறோம். பாத்தையா வேலைய உங்களுக்கு நல்ல ஜம்முன்னு போட்டு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்த உடனே என்னை துரத்துறீங்க. சரி சரி, உங்க வேலையை நீங்க வாருங்க, நான் போய் சித்தே தூங்கி எந்திரிச்சு கறவைக்கு போகணும். சரி மாமா, நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறோம், நீங்க போய் தூங்குவாங்க. சரி புள்ள, ஏதாவதுன்னா எழுப்புங்க, நான் இங்க தானே படுத்திருக்கிறேன். சரி நம்ம போட்டா. சரி மாமா. சரி சரி ருக்கு அம்சா, நடந்து போய் சேரையும் எடுத்துட்டு வந்து போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சரிக்கா. அக்கா சூப்பர்க்கா, போது போது, மீனாட்சி மிஸ் அம்சமா இருக்குது. அக்கா இந்த டேபிள்ல நம்ம செய்யற சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கலாம், அந்த டேபிள்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம், எப்படி? சூப்பர் இருக்கு, சூப்பர் ஐடியா. அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எப்போ மெஸ் ஸ்டார்ட் பண்றது? அதுக்கு என்ன, நாளைக்கே ஆரம்பிச்சுட்டா போச்சு. இன்னைக்கே போய் சாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்து நாளைக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சிடலாம். அப்போ நாளை முதல் மீனாட்சி மிஸ் ஆரம்பம்.